ஓகே நண்பர்களே, நேற்று தான் நாங்கள் வர வாங்கினாங்க. இன்றைக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி எங்களை உழைப்புன்னு சொல்லி. இப்போ நாங்கள் பாஸ்டர் காலத்தில் இந்த வலிக்கிட்டு இருக்கோம். ஒரு காமன் தேவை 6 மணி தேவை நாங்கள் போயிடுவோம் எங்களோட பாட்டடிக்கு. வாங்க நண்பர்களே நீங்களும். ஓகே, இதுதான் எங்களோட சுருவத்தடி பாருங்கோ. முதலும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இந்த சுருவத்தடியை காட்டியிருப்பேன். தெரியுதா வடிவா? அடுத்த உங்களுக்கு இறங்கி எடுத்து காட்டுறேன் வீடியோ. இந்த காற்று கொஞ்சம் கூட நிற்கிறதால கொஞ்சம் அலங்கோலப்படுத்த நாங்கள் போகிறோம். நீங்கள் பாருங்க அதுபோல் அலை அடிக்குதுன்னு சொல்லி. சில வள்ளத்தை கவுட்டாலும் கவுட்டு விட்டுரும். நண்பன் படியாக ஓட தெரியுமென்றால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓட்டுறோம். இப்போது இந்த வள்ளத்தை நாங்கள் சவுக்க போகிறோம். இப்போ இந்த வள்ளத்தை நாங்கள் சவுக்க போகிறோம் பாருங்க நண்பர்களே. இந்த கப்பல் இப்போது நீர்மூழ்கி கப்பலாக மாற போகிறது. எவ்வளவு காத்து வந்தாலும் அசாட்டா வளர்த்தோட கூடிய திறமை மாசம் ஒரு கை வரைக்கும் மட்டும் தான் இருக்கிறது. ஓகே நண்பர்கள், நாங்கள் இந்த பட்டி இழுத்துட்டோம். பட்டி இழுக்க உங்களை வீடியோ அடிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் காற்று இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கரைச்சப்பட்டு தான் எடுத்துனாங்க. ஆனால் என்னென்ன மீன் கிடக்குன்னு சொல்லி பார்ப்போமா. பாறையெல்லாம் கிடக்கு, பாறை கனவா எல்லாம். வாங்கோ வேறு என்ன மீன் கிடக்குன்னு சொல்லி பார்ப்போம். நண்டுகள் எல்லாம் கிடக்கு எங்களுக்கு. இது இலத்தி திருக்கை கிடக்கு. வேறு என்ன மீன் சொன்னால் ஐயோ இதுதான் பேத்தை. இதை பாருங்கள் நண்பர்கள், இந்த பேத்தையை எவ்வளோ அழகான மீன் சொல்லி. ஆனால் இதை சாப்பிட இயலாது என்று சொன்னால் இதுக்குள்ளே ஒரு நஞ்சு தன்மை ஒன்று இருக்குது. அதில் கொண்டுரும் சாப்பிட்டா. அதில் நாங்கள் சாப்பிட்றே இல்லை. ஓகே, இது உயிரோடு இருக்கிறதால கொஞ்சம் ஆபத்து கூட தான் கடிக்கும். கை க்ளோஸ் போட்டிருக்கால கொஞ்சம் ஆபத்து இல்லை. வாங்க உங்களுக்கு இலத்தி மீனை காட்டுறேன் நண்பர்கள். இதுதான் இலத்தி மீன். இது சரியான முள். இந்த முள் சரியாக குத்திட்டு சொன்னால் செம்ம கடுகு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள் நண்பர்கள், இதில் முள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த முள்ளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மேல் முள் இருக்குத்தானே, நாங்கள் பிடிக்க போகணுமுன்னா இந்த முள்ளால் எங்களுக்கு குத்தும். ஆனால் வடிவான மீன் தான், ஆனாலும் கொஞ்சம் ஆபத்து கூட தான் இந்த மீன். இந்த மீன் சரியான ஆபத்து தான். எவ்வளோ ஆபத்துன்னு சொன்னால், குத்திட்டுன்னு சொன்னால் இதில் எத்தனை டொட்டு இருக்கோ அத்தனை டொட்டுக்கும் கடுக்கும். செம்ம கடுகு கடுக்கும். ஏற்கனவே குத்து வாங்கினாக்கிட்ட இதை பற்றி கேட்டோம்னு சொன்னால் தெரியும். முள்ளை பாருங்க எப்படின்னு சொல்லி, எவ்வளோ தடிப்பமான முள்ளுன்னு சொல்லி. உயிர் தான் இந்த மீன். இந்த நீங்களே பாருங்க, உயிர் மீன் தான். அதை துடிக்கும்போது குத்தும். கொஞ்சம் கவனமாக தான் பிடிக்கணும். இல்லாட்டி சேமாக குத்தும் எங்களுக்கு.